வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டார்க் ஹாரர் மூவி. அந்த படம் தான் ரீசெண்டா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்குடன் வெளிவந்திருக்கிற த விஸ்பர். இந்த படம் உண்மையிலேயே பயமுறுத்துனுச்சா இல்ல ஜஸ்ட் டைம் பாஸ் தானா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல லூசியா அப்படிங்கிற பொண்ணும் அந்த பொண்ணோட தம்பியும் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரையுமே அவங்களோட அப்பா கொடுமைப்படுத்துறாரு. சோ இவங்க ரெண்டு பேருமே தன்னுடைய அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு பழைய வீட்டுல குடியேறாங்க. அந்த வீடு சேஃப் கிடையாது. அந்த வீட்டை சுத்தியுமே குற்றவாளிகள் தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம லூசியாவோட குடும்பத்துக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் சாபம் ஒண்ணு இருக்குது. ஒரு நாள் லூசியாவோட பூனை ஒரு மனித கைவிரலை கொண்டுட்டு வருது. இது மேல சந்தேகப்பட்ட லூசியா அந்த பூனை மேல ஒரு கேமராவை வச்சு ஸ்பை வேலை பாக்குறாங்க. அதுல மர்மமான சில விஷயங்கள் தெரிய வருது. இதுக்கப்புறம் லூசியா தான் குடும்பத்தை காப்பாத்த என்னென்ன முயற்சிகள் பண்றாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு ஒருவித டென்ஷனை இந்த படம் நல்லாவே பில்ட் பண்ணுது. படத்துல சின்ன சின்ன டெக்னிக்கை பயன்படுத்தி சஸ்பென்ஸை இவங்க பில்ட் பண்ண விதம் நல்லாவே இருக்கு. இந்த படம் 1 மணி நேரம் 40 நிமிஷம் தான் இருக்கு. சோ குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல அக்கா தம்பி இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையே வர எமோஷன் காட்சிகள் நல்ல எமோஷன் கனெக்டை ஏற்படுத்துது. இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் படம் இருந்தாலும் படத்துல வர விஷுவல்ஸை பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. படத்துல நடிச்ச நடிகர்கள் பர்ஃபார்மன்ஸ் வைஸா நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை ஹாரர், த்ரில்லர், சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு எல்லாமே கலந்து புதுவிதமா இவங்க முயற்சி பண்ணியிருந்தாலும் படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு இது என்ன ஜானரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் நமக்கு ஏற்படதான் செய்யுது. இந்த படத்தோட திரைக்கதை ஸ்லோவா தான் மூவ் ஆகுது. விறுவிறுப்பான திரைக்கதையை நீங்க எதிர்பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸை இன்னுமே பெட்டரா இவங்க கொண்டுட்டு வந்திருக்கலாம். படத்துல வர சில சீன்களை பார்க்கும்போது ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்குது. ஓவராலா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான். படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்குது. சோ தனியாவே பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.